இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த நலனும் ஏற்பட போவதில்லை. அவ்வாறு ஒரு தீர்வு வரப்போகின்றதாக இருந்தால் கூட அது ஈழத்தமிழ் மகன் ஒருவனுடைய பூரண சுதந்திரத்தை, அவன் ஒரு தனி மனித சுதந்திரத்தை வேண்டி நிற்கும் அவனுடைய சுதந்திரங்கள் அங்கு மறுக்கப்பட்ட நிலையிலேயேதான் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று அமைய போகின்றது. அப்பொழுது நாங்கள் இந்த சர்வதேசத்தின் முன் மிகவும் உறுதியாக சொல்லுவோம், இதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து கூறி வருகின்றோம், இன்று வரை உறுதியாக கூறுகின்றோம். சிங்கள தலைமைகள் எந்த ஒரு காலத்திலும் உறுதியாக ஈழத்தமிழ் மகன் அங்கு சுயாதீனமாக வாழக்கூடிய ஒரு தீர்வை நமக்கு கொடுக்க போவதில்லை. இதை நாங்கள், ஆனால் அதே நேரத்தில் இந்த தீர்வை அவர்கள் முயற்சிப்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை நோக்கி ஒரு முயற்சிகளை செய்வதற்கும் நாங்கள் முட்டுக்கட்டையாக நிற்க போவதில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வல்லரசுகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் எங்களுடைய நியாயத்தை இவர்கள் தரப்போவதில்லை, இவர்கள் தந்தாலும் அது சரியான ஒரு தீர்வாக இருக்காது என்ற நியாயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டேதான் இருப்போம். எனவே இதில் நாங்கள் அதை குழப்புவதாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தங்களுடைய கொள்கையில் தெளிவாக இருக்கின்றது. அவர்கள் இவ்வாறு சொல்வது தங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஒரு சுலபமாக கூட அமைந்துவிடும் என்று கூட அவர்கள் கருத்தை கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் மிக இறுக்கமான பாதையில் நிற்கும் பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுடன் பேச வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படும். ஏனெனில் புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழீழம் வேண்டி நிற்கிறார்கள். எனவே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஏதோ ஒரு தீர்வை கொடுத்து விட வேண்டும் என்று தங்களை மிக விரைவாக அண்மித்து விடுவார்கள் என்று கூட அவர்கள் கருத்துப்பட குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களை ஒரு தங்களுடைய முயற்சிகளுக்கு இடைஞ்சலாக நாங்கள் இருப்போம் என்று பார்க்கவில்லை. எங்களுடைய முயற்சிகள் அவர்களுக்கு துணை நிற்பதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த தமிழீழம் என்ற கோரிக்கையை இன்று பல வரலாறுகளை நான் உங்களுக்கு குறிப்பிடலாம். இப்ப நீங்க அண்மையில் நான் வரலாற்றை எடுத்தால் தென் சூடான் எடுத்தால் கூட தென் சூடான் விடுதலைக்காக பல இடர்கள், பல தடைகள் போடப்பட்டிருந்தன. இருந்தாலும் அங்கு வேறு பல காரணிகள் இருந்தன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அங்கு அமெரிக்காவினுடைய நாட்டம் இருந்தது. அங்கு தென் சூடானை பிரித்து கொடுக்க வேண்டியது. ஆனா அங்கும் வட சூடான் அதிபர் அல் பஷீரின் மேல் ஏற்பட்ட போர்க்குற்ற தாக்கங்கள், அவர் அதை வைத்து இந்த தென் சூடான் பிரிவதற்கான ஒரு முடிவை எடுப்பதற்காக தள்ளப்பட்டது. இவ்வாறான பல காரணங்கள் அங்கு இருந்தாலும் அங்கு கூட அந்த இனம் விடுதலை அடைவதற்கு மிக பெரும் இடர்கள் தோன்றின. ஆனாலும் அவர்கள் சவுத் சூடானிஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது தென் சூடானிய மக்கள் விடுதலை இயக்கமும் அவர்களுடைய மக்கள் விடுதலை இராணுவமும் மிக உறுதியாக பிரிய வேண்டும் என்று நின்றபடியால் இன்று அது சாத்தியமாயிற்று. எனவே எங்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தமிழ் மக்கள், முக்கியமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழீழம் என்ற கோரிக்கையில் உறுதியாகவும் அவர்கள் அதை முனைப்புடன் முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லுவோம், அங்கு தமிழீழம் இல்லாவிட்டால் ஒரு சரியான தீர்வு எமது மக்களுக்கு கிடைக்க போவதில்லை. தமிழீழம் என்ற ஒரு தீர்வுதான் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் ஒரு ஈழத்தமிழச்சியும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு வடிகாலாக அமையும். அதை விடுத்து வேற எந்த ஒரு தீர்வு திட்டத்தினுள்ளும் அவர்களால் அங்கு சுதந்திரமாக வாழ முடியாது. இதை நாங்கள் மிக இறுக்கமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் கூறும் பொழுது அங்கு கொடுக்கப்படும் ஒரு தீர்வு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேசி அதில் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்து அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏற்றுக்கொண்டு ஈழத்தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டு அங்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு வந்து அந்த உரிமைகள் வழங்கப்பட்டு அது சட்ட ரீதியாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது அமுல்படுத்தப்பட்டு, அதுதான் மிக முக்கியமான விடயம். அங்கு ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் நடைபெற்று கிழித்தறியப்பட்டிருக்கின்றன. அங்கு அமுல்படுத்தப்பட்டு அந்த மக்கள்
சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டு அங்கு மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இவ்வாறான படிநிலைகள் என்பன அங்கு எங்கள் முன் மிக விரிந்திருக்கின்றன. எனவே நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப படியில் தான் இருக்கிறார்கள். எனவே இதில் ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி அந்த ஈழத்தமிழ் மகனுடைய சுதந்திரமான வாழ்க்கை என்பது கிடைக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுவரை அங்கு அது நடக்கட்டும், அதை நாங்கள் தடுக்க போவதில்லை. அது நடந்து கொண்டிருக்கும் வரை எங்களுடைய தமிழீழத்தை நோக்கிய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் சர்வதேசம் ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கும் அது ஏதுவானதாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். சர்வதேசம் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு இன விடுதலை போராட்டத்திலும் எடுத்த எடுப்பிலேயே சர்வதேச நாடுகள் அந்த போராட்டத்தை ஆதரித்தது கிடையாது. அந்த இனத்து மக்கள், அந்த மக்களுடைய தலைவர்கள் அதில் மிக உறுதியாக நிற்கும் பொழுதுதான் அந்த சர்வதேசம் அதை நோக்கி மெல்ல மெல்லமாக தமது பார்வையை திருப்பும், தமது கரங்களை தோழமையுடன் நீட்டும். அது நாங்கள் தவறு விடும் பொழுது, நாங்களே எடுத்த உடனேயே சர்வதேசம் இறுக்கமாக நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் அதிலிருந்து பின்வாங்குவாங்க இருந்தால் சர்வதேசமும் மிக இலகுவாக தங்கள் பார்வையை வேறு பக்கம் திருப்பிவிடும். எனவேதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக உறுதியாக தொடர்ச்சியாக நாங்கள் தமிழீழம் என்ற ஒரு சொல்லில் நிற்போம். முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் அடிக்கடி மக்கள் கருத்தரங்குகள் கூறுவதுண்டு. ஹூ இஸ் லொபியிங் ஹூம் என்று சொல்லி ஒரு மிக பிரபலமான ஒரு பிரச்சாரத்தின் பொழுது பயன்படுத்தப்படும் வசனம் ஒன்று இருக்கின்றது. அதாவது யார் யாரை பிரச்சாரப்படுத்துவது. நாங்கள் இன்று விடுதலை வேண்டி நிற்கும் இனம் தமிழினம். விடுதலை வேண்டி நிற்கும் நாங்கள் தான் இந்த சர்வதேச நாடுகளையும் வல்லரசுகளையும் அவர்கள் முன் சென்று பிரச்சாரங்களை செய்து அவர்களை எம்பக்கம் திருப்ப வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் எங்களுடைய கைகளில் தான் உள்ளது. சர்வதேசம் தங்களினுடைய எண்ணங்களையும் வல்லரசுகள் தங்களினுடைய எண்ணங்களையும் எங்கள் மேல் திணிக்கும் பொழுதோ அல்லது எங்களுக்கு ஆலோசனை கூறும் பொழுதோ, இல்லை பாதிக்கப்பட்டவன் நான், பாதிக்கப்பட்டது எமது இனம், நாங்கள் தான் இதற்கான தீர்வை முன்வைப்போம், நீங்கள் தயவு செய்து இதற்கு ஒத்துழைவாக இருங்கள் என்பதை நாங்கள் உறுதியாக கூற வேண்டும். இதிலே நாங்கள் சர்வதேசம் விரும்பவில்லை என்றோ வல்லரசுகள் விரும்பவில்லை என்றோ அதற்காக அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு முற்றுமுழுதாக செல்வதை விடுத்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகளை ஆழமாகவும் சர்வதேசம் புரிந்து கொள்ளும் வகையிலும் நாங்கள் முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிராந்திய வல்லரசுகளும் புரிந்து கொள்ளும். அதை புரிய வைக்க வேண்டிய பாரிய கடமை எமது புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களுக்கு உண்டு என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு இறுதியான கேள்வி. அதாவது மே 18 பின்பு தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. 3 தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல், முதல் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல், இப்பொழுது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த எல்லா தேர்தல்களிலுமே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று புலப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த உயர்நிலை மட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசாங்கத்தின் பக்கம் சென்றால் அவர்கள் எங்கு நிற்கிறார்களோ அல்லது அவர்கள் முன்பு என்ன தியாகங்களை செய்திருந்தார்களோ என்பவற்றுக்கு அப்பால் அவர்கள் அரசாங்கத்தோடு நிற்பார்கள் என்றதற்காக அவர்கள் மிக மோசமான முறையில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடைசி தேர்தலிலும் கூட கிழக்கிலே அம்பாறை மாவட்டம் எல்லைப்புறத்திலே 2 உள்ளூராட்சி சபைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் தமிழ் தேசியம் அல்லது தனிநாடு அல்லது சுயநிர்ணய உரிமை என்று மிக கடுமையான கோட்பாடு, ஆரம்பத்தில் தமிழ் விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகளின் தொடர்ச்சியான பல கோட்பாடுகளை தங்களிடத்தை கொண்டு தேர்தலில் போட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றது கஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பத்மினி செம்பரநாதன் போன்றவர்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மக்கள், ஒன்று
அடித்த வலது சந்தர்ப்பவாதம் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் சென்றவர்களும் என்று அறிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபக்கம் அதிதீவிரமான கோட்பாட்டை முன்வைத்து மக்கள் முன் சென்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அன்றும் சரி இன்றும் சரி தொடர்ச்சியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பலர் விடுதலை புலிகள் காலத்தில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் வெல்ல முடிந்தது என்று கூறினார்கள். பலர் சொன்னார்கள் விடுதலை புலிகள் மக்களை வற்புறுத்தித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க வைத்தார்கள் முன்பெல்லாம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களுடைய கருத்துக்களும் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மறுபுறம் இவ்வாறு அதி தீவிரமான கோட்பாடுகளை முன்வைத்து நின்றவர்களும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது ஒன்றிணைந்த சமஷ்டி முறைமையிலான தீர்வு அல்லது வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வு 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று மக்கள் காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்பவை உள்ளிட்ட தீர்வுகள் என்று வைக்கின்ற அந்த கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டு போகிறது. எனவே இந்த நிலைப்பாடு